அதாவது ஓட்டம் மற்றும் இருப்பு. இது என்னென்ன புரிஞ்சுக்கிட்டாலே பாதி விளையாட்டு முடிஞ்சது. வருமானம், அதாவது நம்ம சேலரிய ஒரு பைப்ல வர தண்ணி மாதிரி நினைச்சுக்கோங்க. மாசம் மாசம் அது வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த பைப்ல தண்ணி வரணும்னா சோர்ஸ், அதாவது நம்ம வேலை கரெக்டா இருக்கணும். அந்த சோர்ஸ் நின்னுட்டா தண்ணி ஓட்டவோ நின்னுடும். ஆனா செல்வம் அப்படி இல்ல. அது ஒரு பெரிய டேங்க்ல சேமிச்சு வச்ச தண்ணி மாதிரி. பைப்ல தண்ணி வரது நின்னா கூட இந்த டேங்க்ல இருக்கிற தண்ணி நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இல்லையா? இதுதான் முக்கியமான விஷயம். வருமானங்கிறது ஒரு ஓட்டம், செல்வம்ங்கிறது ஒரு இருப்பு. அப்போ நம்ம பைப்ல வர்ற தண்ணி எல்லாம் எங்க தான் போகுது? ஏன் நம்ம டேங்க் நிறையவே மாட்டேங்குது? அதுக்கு காரணம் இந்த செல்வ கசிவுகள் தான். சம்பளம் ஏறினதும் அதை விட பெரிய வீடு, அதை விட காஸ்ட்லியான கார், புது புது பழக்கங்கள்னு நம்ம செலவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே போறோம். இதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். இது நம்ம வருமானத்தை ஒரு சொட்டு மிச்சம் வைக்காம குடிச்சிடும். ஒரு நிமிஷம், நாம பேசிட்டு இருக்கிற இந்த விஷயம் உங்க பணத்தை பத்தின பார்வையே மாத்துற மாதிரி உங்களுக்கு தோணுதா? அப்போ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நாம ஆழமா அலச போறோம்.